ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டே ட்ரீமரோட எபிசோட் 7 வாங்க பார்க்கலாம். சேன் வந்து எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு பார்ட்டிக்காக கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா? ஸோ எல்லோரும் அவங்க வீட்டுக்கு பார்ட்டிக்காக வராங்க. அப்படி பார்ட்டிக்காக வர டைமில் சேன் வந்து பார்பிக்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம சனமும் டெரன் கூட ஜே எல்லாம் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. நம்ம டெரன் வந்து வெஜ்ஜு, ஸோ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம சனம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, எனக்கு அந்த சாண்ட்விச் மாதிரி பீஃப் வச்சு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே டெரன் வந்து முறைச்சி பார்க்குறாங்க. அதோட சனம் சொல்கிறாங்க, நீ நான்வெஜ்ஜாக இருந்தால் நீயும் சாப்பிட்ருப்பீல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அவங்க ஒர்க்கர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. 2ஆக எடுத்து கொடுக்கவும் சனம் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு. அப்போ சேன் சொல்கிறாரு, இல்லை நானும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் வந்து அவங்களோட சாண்ட்விச் வாங்கிட்டு போய் உட்காடுறாங்க. அங்கே சேனும் வர்றாங்க. சேன் வந்துட்டு, நீ ஆல்பர்ட் ரோஸ் பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சனம் வந்து முழிக்கிறான். நான் கேட்டது ஒரு பறவை இருக்குல்ல, ஆல்பர்ட் ரோஸ்னு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சனம் சொல்கிறாங்க, நான் அதை வந்து பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன், புக்கில் படிச்சிருக்கேன், மற்றபடி எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது வந்து அது பார்ட்னர்ஸை என்றைக்கும் விட்டு கொடுக்காது, ஒரு பார்ட்னரை பிடிச்சா அதை தான் வச்சுருக்கோம், அதை ஏமாத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே டெரன் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே குடிச்சிட்றா. குடிச்சிட்டு அவள் வந்து ஸ்டேபிளே இல்லாமல் இருக்கா. ஸோ வந்து அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்து அவளை ரூமில் போய் படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எம்ரே வந்து சனமை கூப்பிட்டு, நீ கொடுத்த ப்ராஜெக்ட் வேறு மாதிரி இருக்கா, அண்ணன் வேறு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம சனம் சொல்கிறாங்க, அவங்க அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் தான் செஞ்சார், அவர் ப்ராஜெக்ட் மாற்றினது எனக்கு தெரியல, சாரி, எனக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு பின்னாடி பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங் ஃபுல்லாக விழுந்துடுறா. உடனே எம்ரே, என்னோடய ரூமில் ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் நீ உன் துணியை போட்டின்னா 6 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரை ஆயிரும், ஸோ நீ போய் என் ரூமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. சனம் வந்துட்டு எம்ரே ரூமுக்கு போனால் எம்ரே ரூமில் தான் டெரன் படுத்திருக்காங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு சேன் ரூமுக்கு போயிடுறாங்க. சேன் ரூமில் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அங்கே வெளியே இருந்த ஒரு சேனோட டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அந்த டைமில் சேனும் பார்பிக்யூ பண்ணனால அவரோட டிஷர்ட்லாம் நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் சேன் வரதை பார்த்துட்டு நம்ம சனம் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவள் ஒளிஞ்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மிஷினில் துணி ட்ரை ஆகி சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. சேன் வந்து சனமை பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டேன், அதனால் என் ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஈரமாயிடுச்சு, அதை காய வைக்க வந்தேன், எம்ப்ரேஸார் ரூமுக்கு தான் வந்தேன், உங்கள் ரூம்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு மட்டும் எல்லாமே நடக்குமா? எங்கேயாவது போய் விழுந்துடுற, எங்கேயாவது ஏறி குதிக்கிற, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் விழுந்துடுற அப்படின்னு சொல்லவும் நீங்கள் நம்ப மாட்டீங்களா? திருப்பி வேணா விழுந்து காமிக்கவா? ஒரு எம்ப்ளாயை நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அண்ட் வந்துட்டு, நான் உங்கள் ரூமில் வந்து எந்த ஒரு பொருளையும் தொடலை, என் துணியை காய வைக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவள் டிஷர்ட்டை பிடிச்சி, இப்போ இது என்ன, இது என்னோடய டிஷர்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். சாரி, இது மட்டும்தான் இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம அந்த சனம் சொல்கிறாங்க, நான் என்னோடய ட்ரெஸ் ட்ரை ஆகிடுச்சு, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ சேனும் வெளியே போயிடுறாங்க. அப்போ எல்லாருமே பார்ட்டி முடிஞ்சு கிளம்பிட்டு இருக்காங்க. டெரனுமே வந்து அப்போ தான் தெளிவாகி வர்றாங்க. ஜே கிட்டே கேட்குறாங்க, நான் ஏதாவது ரொம்ப பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சேனோட லாயர் வராங்க. லாயர் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பற்றி பேச வராங்க. அதை பற்றி என்னன்னே எம்ரேக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போனதும் லாயர் வந்து அந்த கான்ட்ராக்ட் பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஒரு மாடர்னோட நம்ம வந்து இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோன்னா அந்த மாடர்ன் வந்து நிறைய கம்பெனிக்கு அவங்க தான் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு நல்லா பெரிய பெரிய ஆட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எம்ரே இதோ கேட்டுட்டு தான் இருக்கார். அந்த டைமில் அப்போ தான் நம்ம சனம் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றாங்க. வர்றப்ப சேன், நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விடவான்னு கேட்குறாங்க. வேணான்றாங்க. எம்ரே, நான் வெளியே தான் போகிறேன், உன்னை அங்கே விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சனமை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எம்ரே சனமை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைமில் சனம் வந்து, இந்த மோதிரத்தை வச்சுக்கிறேங்க, எனக்கு இதை வச்சுட்டு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் மட்டும் வச்சுக்கோ, நான் அப்புறம் ஏதாவது போய் சொல்லிக்கிறேன் அண்ணன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காரில் உட்காந்துட்டே நீ பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணிடுங்க, இந்த மாதிரி காரில் போகிறத பார்த்தா எங்கள் வீட்டில் என்ன தப்பாக பேசுவாங்க, எங்கள் தெருவில் என்ன தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே நம்ம சனமோட அம்மா காமிக்கிறாங்க.
சனமோட அம்மா வந்து இப்போ வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாத்திரம். அப்போ வந்து அவங்க அப்பா மேக்குபே நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் கடையை விற்றுடலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க மேக்கப்பேவும் சொல்கிறாங்க, ஓகே விற்றுடலாம், உங்கள் கடன் இது பண்ணுறதுக்காக இதுதான் ஒரு வழினா ஓகே. லோன் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த அமௌண்ட் அந்தளவுக்கு கிடைக்கல, நம்ம கடையை விற்றுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கேயாவது போயிட்டு வரலாம், கடன்லாம் இல்லாமல். அதான் இப்போ நம்ம சனமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, லைலாவுக்கும் கூடிய சீக்கிரமே வேலை கிடச்சிரும், அதனால நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மேக்கப்பையும் ஓகேங்க, நானே உங்களை ரொம்ப நாளாக என்ன சொல்கிறேன், கடையை விற்றுட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொல்கிறேன், இப்போ ரெஸ்ட் எடுங்க, நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம், சரி ஓகே நீங்கள் பாருங்கள், நான் வந்து வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சனமோட அம்மா கிளம்பிடுறாங்க. சனம் வேலை முடிஞ்சதோட ஐகானை பார்க்க வரா. ஐகானை பார்க்க வந்துட்டு இன்றைக்கி பார்ட்டியில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த மாதிரி என் ட்ரெஸ் காய வைக்க போகும்போது என்னை அரகுற ட்ரெஸ்ஸில் சேன் பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்க டைம்லேயே நம்ம ஐகான் வந்துட்டு கையிலேருந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து லைஃப் கோச் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்காக தான் இது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுத்துட்ருக்கும்போது அங்கே நம்ம முசாஃபர் வராங்க. முசாஃபர் வந்துட்டு, ஹாய் செல்லம் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி சனம் கேட்குறாங்க. உடனே ஐகான் சொல்கிறாங்க, இவன் வந்து இப்போ என்னோடய பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர், என்னோடய அசிஸ்டண்ட் இவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஐகான் சொல்கிறான், கொஞ்சம் பேப்பரை கொடுத்து இதை போய் நீ கொடுத்துட்டு நாங்கள் கண்டிப்பாக பீச் சைடில் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே முசாஃபர், சனம் நீ வாக்கு கொடுத்துருக்க, கண்டிப்பாக நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஐகானும் சனமும் அங்கே ஆஃபீஸில் நடந்தது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே நம்ம லைலாவை காமிக்கிறாங்க. லைலா தன்னையாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏன்னா லேப்டாப்பில் இருந்து தான் அந்த இமெயில் போச்சுன்றது மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த தப்பு இவ பண்ணல, அதனால அதை நினச்சி அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல உஸ்மான் தங்கச்சிக்காக அந்த நோட்டீஸ் கொடுக்க வந்தவன் பார்த்துட்டு, என்ன லைலா என்ன இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி ஆஃபீஸில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உஸ்மான் சொல்கிறான், நான் வேணால் ஆஃபீஸில் போய் கேட்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே என் தங்கச்சிக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அவன் பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லைலாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே எங்கள் சனம் அண்ட் ஐஹான் 2 பேருமே வந்துடுறாங்க. ஐஹான் 2 பேரும் வந்துட்டு லைலா கிட்டே இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் முசாஃபரும் அங்கே வந்துடுறாங்க. முசாஃபர் எல்லாம் பேசிகிட்டு இருக்க டைம் முசாஃபரோட அம்மாவும் வராங்க, நம்ம சனமோட அம்மாவும் வராங்க. முசாஃபரோட அம்மா கேட்குறாங்க, டே இங்கே என்னடா இவளோட பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. சனமோட அம்மா கேட்குறாங்க, என்ன சனம் இவனோட நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. உடனே சனம், நான் இவனோடலாம் பேச வரலம்மா, நான் இங்கே ஐஹானுக்காக நோட்டீஸ் கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் எம்ரே வந்துட்டு இங்கே ஐலின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஐலின் கிட்டே இந்த மாதிரி அண்ணா ஒரு பெரிய மாடல்கிட்ட கான்ட்ராக்ட் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு அதனால் பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் எங்கள் கம்பெனிக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஐலின் கேட்குறாங்க, எங்கள் கம்பெனியா? அது உங்கள் கம்பெனி இல்லை எம்ரே, இதுதான் நம்ம கம்பெனி, நம்ம கம்பெனி நான் உருவாக்கியிருக்கல, அதுதான் நம்ம அதுக்காக தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எம்ரே சொல்கிறான், இந்த இதுலேயும் நீ எந்த ஒரு வேலையும் பார்க்காத, அண்ணா அங்கே பேசிட்டாரு, அப்புறம் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் என் ஃப்ரெண்டு தான், நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாடலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவள் சொன்ன மாதிரியே அந்த மாடலை வர வச்சு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மாடல்கிட்ட ஐலின் டீ குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அவள் நான் டீடாக்ஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ எனக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் வருது, என்கிட்ட நீ எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஐலின் என்ன பண்ணுறான்னா, இவளோட பழைய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இந்த மாடல் ரொம்ப குண்டாக இருக்காங்க, அந்த ஃபோட்டோவை காமிச்சு மிரட்டுறான். நீ வந்து சேன் கம்பெனிக்கு கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிடக்கூடாது, எங்கள் கம்பெனிக்கு தான் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அந்த மாடலும், இந்த பிக்சரை போட்டால் நம்மளோட இது நம்ம ஃபேமஸ் ஆனது எல்லாமே வீணாக போயிடுமோ, நம்ம கெரியர் ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படின்ற பயத்தில், ஓகே நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறா. இங்கே சேன் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வர்றப்ப டேரனுக்கு கால் பண்ணி, நம்மளோட மாடலுக்கு கால் பண்ணியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க சேன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம்
எங்கள் ஆஃபீஸில் ஆட் ஷூட்டிங்க்காக வந்து ஒருத்தர் தாடி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. டயலாக்ஸ் எல்லாம் நம்ம சனம் போய் அவரை பார்த்துட்டு, நீங்கள் வந்துட்டு கம்பெனியோட 14th ஆனிவர்சரிக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அவர் ஆமாம் வந்தேன்னு சொல்லவும், இந்த தாடி உங்களோட ஒரிஜினல் தாடியா அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை இது நான் சும்மா ஒட்ட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதை பிடிச்சி இழுக்கிறா, பிஞ்சிருது. பிஞ்சதோட அந்த டைமில் நம்ம சேன் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாடல் அந்த ஆட் ஷூட்டுக்காக அந்த மாடல் சொல்றாரு, எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் வேணும் இந்த தாடியை ஒட்ட வைக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே நீ போய் ஒட்ட வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சேன் அனுப்பிடுறாங்க. இங்கே சனம்கிட்ட என்ன அப்படின்ற மாதிரி கேட்டால் சனம் ஒன்றும் சொல்ல.